இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு ஓட்டவர் அல்ல, ஆடு மேய்ப்பவர்களுக்காகவும் மாடு மேய்ப்பவர்களுக்காகவும். திருமா மட்டும்தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி. திருமா மட்டும்தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி. அவரை சாதிய தலைவராக மட்டும் நிறுத்தி நீங்கள் அரசியல் செய்தால் ஐ ஆம் வெரி சாரி. திருமா மட்டும்தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி. அவரை சாதிய தலைவராக மட்டும் நிறுத்தி நீங்கள் அரசியல் செய்தால் ஐ ஆம் வெரி சாரி. முந்தா நாள் கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட முதல்வர் கனவில் இருக்கிறார்கள். முந்தா நாள் கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட முதல்வர் கனவில் இருக்கிறார்கள். பள்ளிக்கூட முதல்வராகவே தகுதி இல்லாதவர்கள் தமிழகத்தின் முதல்வராக கனவு காண்கிறார்கள். நீங்கள் கல்லூரி காலத்திலேயே களமாடிய சிறுத்தை நீங்கள் முதல்வராக இருக்கிறாரா? தோழர்களே, அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால், தோழர்களே அம்பேத்கர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அவரும் விடுதலை சிறுத்தையில் செயற்குழு உறுப்பினர் ஆகி அவரும் விடுதலை சிறுத்தையில் செயற்குழு உறுப்பினர் ஆகியிருப்பார். தம்பி திருமா, நீ இருக்க வலதுவாதம் வருமா என இந்த மாநாட்டில் வந்து கவிதை பாடியிருப்பார். வரலாறு தெரியாமல் வழுக்கி விழுந்த சிலர் கூறுகிறார்கள். வரலாறு தெரியாமல் வழுக்கி விழுந்த சிலர் கூறுகிறார்கள் இவர் காணாமல் போய்விடுவார் என்று. இவர் காணாமல் போய்விடுவார் என்று உண்மையில் அவர்கள் தான் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். வண்ணம் பூசும் காவி தலைவர்களுக்கு மத்தியில், வண்ணம் பூசும் காவி தலைவர்களுக்கு மத்தியில் வர்ணம் கூடாது என போராடும் காவிய தலைவன். எல்லா கட்சிகளும் உன்னையே வலம் வருகிறது. தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் உன்னையே வலம் வருகிறது. ஆனால் நீ மட்டும்தான் மக்களையே வலம் வருகிறாய். அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ காய் நகர்த்தும் ஆட்டத்தை. அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ காய் நகர்த்தும் ஆட்டத்தை. அதனால்தான் உன்னோடு போட்டி போட முடியாமல் அவர்கள் அன்றாடம் போடுகிறார்கள் பித்தலாட்ட வாரிசுகள். அவர் குடும்பத்தோடு பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. அவர் குடும்பத்தோடு பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. இங்கே இருக்கும் ஒவ்வொரு தொண்டனின் குடும்பமும் அவர் குடும்பம். தேர்தல் நெருங்குவதால் இப்போதெல்லாம் தமிழை விரும்புவது போல் சிலர் நடிப்பார்கள். பிறகு இந்தியை திணித்துவிட துடிப்பார்கள். மேடைக்கு மட்டும் எழுதி வைத்து படிப்பார்கள். கூட்டணிக்குள் குழப்பம் தர நினைப்பார்கள். திராவிடம் என்றாலே கொதிப்பார்கள். திரும்பும் திசையெல்லாம் மிதிப்பார்கள். உதவுகிறோம் என நடிப்பார்கள். உண்மையில் தமிழனின் வயிற்றில் அடிப்பார்கள். வள்ளுவனுக்கும் வண்ணம் பூச நினைப்பார்கள். வரிப்பணத்தை வம்புக்கும் தர மறுப்பார்கள். சிலர் ஒரே நாளில் ஆட்சியை பிடித்துவிட துடிப்பார்கள். அதற்காக அப்பப்பா ஆஸ்காரே தோத்துவிடும் போல அப்படி நடிப்பார்கள். அண்ணன் திருமாவை பற்றி அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவர் களமாடும் போர்வாள் என்று. அண்ணன் திருமாவை பற்றி அனைவரும் அறிந்து வைத்திருப்பது அவர் களமாடும் போர்வாள் என்று.
நான் சொல்கிறேன் அவர் கலப்படம் இல்லாத தாய்ப்பால் என்று.